ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஆமென். இயேசு நல்லவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். ஆமென். பாருங்க அவர் எவ்வளவு நல்ல தேவனா. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு கதை தான் பிடிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு? பாருங்க, ஒரு வாலிப அண்ணன் இருந்தாங்களாம். இந்த வாலிப அண்ணன் அவங்க அம்மாவை ரொம்ப அதிகமா வெறுத்தாங்களாம். யாரை வெறுத்தா? அம்மா வெறுத்தாங்க. யாராவது அம்மாவை வெறுப்பாங்களா? பெத்த தாயை வெறுப்பாங்களா? தம்பி உங்களுக்கு எல்லாம் உங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆனா அந்த வாலிப அண்ணனுக்கு அவங்க அம்மாவை கண்டாலே பிடிக்காது. ஏன் அவங்க அம்மாவை கண்டாலே பிடிக்காதான்? அவங்க அம்மா பாக்குறதுக்கு அவ்வளோ அவலட்சணமா இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? பாக்குற மாதிரியே இருக்க மாட்டாங்களாம். அவ்வளோ அசிங்கமா இருப்பாங்களாம். பாருங்க, அம்மா அசிங்கமா இருக்காங்க, அவலட்சணமா இருக்கிறாங்கன்றதுனால அந்த அண்ணன் அவங்க அம்மாவை ரொம்ப வெறுத்தாங்களாம். ஏன் அவங்க அம்மா அவலட்சணமா இருக்காங்கன்னா, அந்த அம்மா உடம்பு ஃபுல்லா ஒரே தீக்காயமா. என்னதுமா? கதை கேக்குறீங்கன்னா பதில் சொல்லணும். உடம்பு ஃபுல்லா என்ன இருந்துச்சு? ஒரே தீக்காயமா இருந்ததுதான். இந்த தீக்காயத்தினால அவங்க அந்த பையனுக்கு, அந்த அண்ணனுக்கு அவங்க அம்மாவை கண்டாலே பிடிக்காது. ஒரு ஃப்ரெண்டுகளுக்கு முன்னாடி கூட போய் இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாராம்? வெக்கப்படுவாங்க. ஏன் வெக்கப்படுறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எங்க அம்மா பாக்குறதுக்கு இவ்வளவு அவலட்சணமா இருக்காங்க, தீக்காயமா இருக்கிறாங்க, இவங்களை போய் என் ஃப்ரெண்டுங்களுக்கு முன்னாடி அம்மான்னு சொன்னா என் ஃப்ரெண்டுங்க என்னை கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவையே நண்பர்களுக்கு முன்னாடி கூட இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்றதுக்கு தயங்குற மனுஷனா இருந்தானா. அப்ப அந்த வாலிப அண்ணனுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான பத்திரத்தை எடுக்கணும்னு சொல்லி இந்த வாலிப அண்ணன் என்ன பண்ணாங்க, எல்லா வீட்லயும் பரணி இருக்குல்ல. எத்தனை பேருக்கு பரணினா தெரியும்? இங்க என்ன சொல்லுவாங்க பிரதர்? இங்க என்ன சொல்லுவாங்க? இங்கேயும் பரணின்னு தான் சொல்லுவாங்களா? பரணினா தெரியுமா? ட்ரங்கு பட்டியை, பழைய பட்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, குடோன் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது மேல ஏறி எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சு அதை உடைச்சி எடுத்து உள்ள என்னதான் வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா, ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப 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 ஒரு அழகான பொண்ணோட போட்டோ இருந்துச்சா. என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லணும், நான் கதை சொல்ல மாட்டேன். ஒரு அழகான பொண்ணோட போட்டோ இருந்துச்சு. உடனே இவனுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம குடும்பத்துல யாரா இவ்வளவு அழகா இருந்தது? நம்ம குடும்பத்துல யார் இவ்வளவு அழகா இருந்திருந்ததுன்னு தெரியலையே. ஒரு பழைய போட்டோவா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. என்னமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பையனுக்கு ஒரே சந்தேகம். சரி ரைட், நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்போம். ஒரு மாமாட்டையோ அத்தைகிட்டயோ என்ன ஒரு சித்தப்பாட்டியோ சித்திக்கிட்டயோ போய் கேட்போம். என்னன்னு கேட்போம், இது யாருன்னு தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அங்கிள் வந்திருந்தாங்களா. அங்கிள் இங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த அங்கிள்கிட்ட இல்ல, இவங்க ஏன் அங்கிள், அந்த அங்கிள்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த போட்டோ போய் காமிச்சு, மாமா நம்ம குடும்பத்துல யாரு இவ்வளவு அழகா இருந்திருக்கிறா, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு அழகா யார் இருந்தது, இது யாருன்னு எனக்கு தெரியலையே, இது யாருன்னு சொல்லும் போது அவங்க மாமா சொன்னாங்களா, மகனே, அன்பு மகனே, நேசத்திற்குரிய மகனே, நீ யார இந்த உலகத்துல அதிகமாய் வெறுத்து கொண்டிருக்கிறாயோ, எந்த நண்பர்களுக்கு முன்னாடி இவள் தான் என் தாய் என்று சொல்ல தயங்குகிறாயோ, உன் தாய் தான்ப்பா அது அப்படின்னாங்களா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த அண்ணன் பாக்குறாங்க, அந்த அண்ணன் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. ஐயோ, என்னுடைய தாய் இவ்வளவு அழகா இருப்பாங்களா, இவ்வளவு அழகா இருந்தவங்களா என் தாய்? ஏன் என் தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? அவங்க உடம்பு ஃபுல்லா இவ்வளவு காயமா இருக்குது, இவ்வளவு தீக்காயமா இருக்கு, இவ்வளவு அழகானவங்க இன்னைக்கு பார்க்க கூட முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்களே அப்படின்னு கண்ணீரோடு அவங்க தாய் மாமன்ட்ட கேட்கும்போது அந்த மாமா சொன்னாங்க, மக, இன்னைக்கு நம்ம வசதி வந்துருச்சு, நம்ம ஒட்டு வீட்டுல எல்லாம் இருக்கிறோம், ஆனா நீ கை குழந்தையா இருந்த பாரு, அப்ப நம்ம கிட்ட வசதி எல்லாம் கிடையாது, ஒரு கூரை வீட்டுல தான் மக இருந்தோம். அந்த கூரை வீட்டுல நீ ஒரு ஓரத்துல தொட்டியில தொங்கி தூங்கிட்டு இருந்தையா, திடீர்னு அந்த கூரை வீடு பத்தி எரிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் தெரியுமா? எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தட்டார்னு ஒரு குதிச்சு ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் வெளியில வந்து எங்க உயிரை காப்பாத்திக்கிட்டோம். ஆனா உங்க அம்மா பண்ண வேலை என்ன தெரியுமா? பார்த்தா ஒரு பக்கம் நாங்களாம் ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் நீ தொட்டியில தொங்கிட்டு இருக்கிற. உன்னைய காப்பாத்துறதுக்காக அந்த தீயில குதிச்சு அந்த தீயில உன்னை மார்போடு அணைச்சு மூடிக்கொண்டு அவ தீக்கு இரையாகி உன்னைய உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்த மகன் சொன்னாரு. இதுதாங்க இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம். இயேசப்பா உங்க மேல உள்ள அன்பினால, அவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறதுனால இந்த பூமியில தன்னையே பலி கொடுத்து இந்த பூமியில
உங்களை மீட்க, உங்க பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க, உங்களுக்கு நல்லபடியா பரலோகம் கிடைக்க, அந்த தெய்வமே இந்த பூமிக்கு வந்தாரு. அந்த தெய்வத்துக்காக நல்ல ஒரு கரங்களை தட்டி, அவர் ஏதோ பாவமா சிலுவையில் அறையில. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப இந்த உணர்வோட அடுத்து வர ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஒரு செய்தியும் கேட்க போறீங்க. இந்த இயேசு நல்ல தெய்வம், அன்பான தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம். யார் யாருக்கெல்லாம் இந்த இயேசுப்பா வேணும்? இந்த இயேசுப்பா உங்க வாழ்க்கையில நல்லது செய்யணும். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். இன்னைக்கு இவர் ஏன் இருந்திருக்காரு தெரியுமா? இங்க எங்க மூலியமா உங்களுக்கு நன்மை செய்யதான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசுப்பாவுக்கு நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பிள்ளைங்க நல்லா உங்களுக்காக மகிழ்விக்க வந்திருக்கிறாங்க, ஆட போறாங்க, பாட போறாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க.